வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/7/2024 ஆடி மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ள அற்புதமான நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன, சந்திராஷ்டிரத்தில் அற்புதம் என்றால் குரு பார்வை இருப்பதனால் பதட்டம் வேண்டும். சுபகாரிய விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி, அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். வண்டி வாகனத்தில் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பதட்டம் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கலை மட்டும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். வெளியிடம் மிகப்பெரிய அனுகூலம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். எனவே தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் அனுகூலம் தரும். நீண்ட நாடாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் அனுகூலம் காணப்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை தரும். ரொம்ப நாட்களாக இருந்த மனதில் இருந்த பாரம் ஒன்று இறங்கி வைக்கக்கூடிய நாள். அதுவே மனதில் தெளிவை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சுபவிரய பிராப்தம், அனுகூலம், லாபம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயத்தில் அனுகூலம். அதில் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். மேலதிகாரிகளோ உடன் வேலை செய்வர்கள் விஷயத்தை பற்றி ஏதாவது தவறாக பேசினால் பிரச்சனையாகிவிடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய கௌரவம், அனுகூலம் பார்ப்பது மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம், சந்தோஷம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்குவது, சகல விதத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. துலா ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அதே சமயம் திடீரென்று அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு உத்வேகத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த மனக்குறைகள் தீரும். குடும்பத்தாருடன் சிலர் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வ மார்க்க பயணங்களுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ராசி துலா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட முடிவுகள் தீர்க்கமாக எடுக்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அதே சமயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது வசந்தத்தை ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விரயங்கள் காணப்படக்கூடிய நாள். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், லாபம், அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், எடுத்த காரியத்தில் ஜெயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு பேச்சுரிமை கொடுத்து நன்மையும் அனுகூலத்தை தரும். உறவினர்கள் மத்தியில் இருந்த மனத்தாபம் தீர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நல்ல அனுகூலம். பெரிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரவதம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. பரவசத்திற்கு உண்டான அற்புதமான நாளை சரி செய்து கொள்வதும், உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் ஏற்றத்தை பெறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.